ஏ அழுக்கு மூஞ்சி, இன்னும் கிளம்பலையா நீ? அச்சிப்பே. யோ நாயா, பாப்பா தான் கிளம்பலன்னு பார்த்தா நீ இப்போ தான் மை அடிச்சிட்டு இருக்கிய. அப்புறம் எப்போ குளிச்சு கிளம்பி? நான் குளிச்சிட்டேன்டா. தோ பாப்பாவும் ரெடி. நான் ரெடி இல்லை. ஏன் அடிச்சு விட்டியா? ஒன்றும் இல்லைடா. அச்சி கைடு. ஏன்டாமா? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ சொல்லவே மாட்ற. எங்கே தான் போகிறோம்? நம்ம குலசாமி கோயிலுக்கு போகிறோம்மா. குலசாமியா? நீ ஒரு சாமியை பச்ச நீ இங்கே தானே? நாயா அது ரொம்ப தூரம்லாம் சொன்னேன். பாப்பா, சாமி தூரமா இல்லை, நாம தான் தூரமாக வந்துட்டோம். அப்போ நீ அந்த கதையை திரும்ப சொல்லு, அப்போ தான் நான் கோயிலுக்கு வருவேன். அம்மாவுக்கு விளக்கு போட்டுட்டு சொல்கிறேன். ம். இப்ப சொல்லு. இல தூக்குடா. இல விட்டு மூதி வேடி பார்க்க வந்தா தூக்குறாங்கிறேன். பாண்டி, எவனோ புதுசாக இறங்கியிருக்கானே, எவனு மட்டும் தெரியட்டும், அவனை அறுத்து போகிறேன் நான். நம்மளை மீறி எவன்டா இறங்கியிருப்பான்? அழகரே,
ஸ்டேஷனுக்கு மட்டும் விஷயம் தெரியக்கூடாது. மணி, ஆ. நீ போய் நம்ம வெட்டியான கூட்டு வா. நேரம் அவன் முள்ளுக்காட்டு பக்கம் போயிருப்பான். போயிட்டு செட்டா வந்துரு. இல்லை பாண்டி, நீ அவன் அப்பனுக்கு சொல்லி காரியத்துக்கு வர சொல்லு. இல்ல அவன் தலையை திருப்பு. மொத்தமா திருப்புல. ராக்காச்சே, உன் எல்லையில் இது நடந்திருக்குது. இதை எவன் செஞ்சான்னு காட்டிவிடு. சாமி, நம்ம கோயிலுக்கு எல்லாமே நாகராஜ் தான். அவன் போனதுல இருந்து கருப்பனே ஊரை விட்டு போன மாதிரி இருக்கு. அவன் சாவுக்கு யார் காரணம் அதை சொல்லி சோடி போட்டு பாருங்க சாமி. செத்தவங்க அதை கேட்குறேன். அடியான், நான் அதை சொல்லக்கூடாது. மாண்டவனும் ஒரு அடியான், அதனால நான் குறி கேட்குறேன். கவனமா கேட்டுக்கோ. கூடாத பாவம் கூடியிருக்கு. அது இப்ப குலவெறியா மாறி நிக்குது. ரத்த பலி கேக்குது. எழுதி வச்சுக்க, இன்னும் 2 திங்கள் தாண்டாது உன் ஊரே அழிய. என்னது, ஊரே காவு கேக்குதா? சாமி, ஆத்தாவுக்கு நான் ஒரு குறையும் வைக்கலையே. உன் பாவத்திலே பங்கு கொடுத்துட்டியே. சாமி, ஊரில் இருக்கிறதே மொத்தம் 10 குடும்பம் தான். அதுவும் பஞ்சத்தில் பாதி போயிடுச்சு. இப்போ ஊரில் முன்னோட்டு இருக்குன்னு தெரிஞ்சது, ஊரில் ஒரு பையன் இருக்க மாட்டான் சாமி. வீடு வாசல் விட்டுட்டு ஓடி போயிடுவானுங்க. இதுக்கு வேற வழி எதுவும், பரிகாரம் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் சாமி. பரிகாரம் எதுவும் இல்லை, ஆனா வழி ஒன்று இருக்கு. அவன் ஊரை பார்த்து நிற்கிறான். பார்வையெல்லாம் குலவெறி. அவ இருக்கிற திசையை மாத்து, இல்லைன்னு இந்த திசையை விட்டு போ. சாமி, என் குளம் தலைச்சதே இந்த ஊரில் தான். இதை விட்டு நான் எங்கே போகிறது? ஆத்தா திசையை மாற்றணும்னா எந்த திசைக்கு சாமி? அது உன் சாமர்த்தியம். ஆனா ஒன்று, என்னது சாமி? ஆத்தாவை உன் கைகுண்டு தொடாத. அவன் ஊரையே காவு கேட்குறான்.